ஐயனார் துணை சிறையில் டுடே எபிசோடில் நம்ம காயத்ரி இருந்துட்டு சோழனை கைக்கு இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் ப்ளீஸ் கையை தான் விடும், அதெல்லாம் விட முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இந்த ஃபோட்டோ ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்திருக்கிற பாய்ஸ் ஃப்ரெண்டுங்க வந்து சரக்கடிக்கலாம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னடா வயசாகுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் 21 வயசு ஆகுது. 21 வயசுலேயே உங்களுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பர்த்டே பார்ட்டினா இது இல்லாமல் பர்த்டே பார்ட்டி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க வந்து சொன்ன உடனே சோழன் இருந்துட்டு விளங்கிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. காயத்ரி கொஞ்சம் கையை விடுறியா ப்ளீஸ், கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அண்ணன் யார் என்ன ஃபஸ்ட்டு லவ்வாக சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம காயத்ரி இருந்துட்டு நான் தான் இவர்கிட்ட முதல்ல லவ்வாக சொன்னேன். அது மட்டும் இல்லை, இவர் காரில் நானும் ஒரு சவாரிக்காக தான் கார்லேருந்து ஏறினேன். தெரியாதத்தனமாக ஃபோனை கார்லேயே விட்டுட்டேன். ஆனால் இவர் சில பேர் எடுத்துகிட்டு கூட போயிடுவாங்க. ஆனால் இவர் எடுத்துகிட்டு போகாமல் திரும்பவும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டதுக்கப்புறமா நான் சொன்ன இடத்துக்கு மறுபடியும் வந்து அந்த ஃபோனை கொடுத்துட்டு போனார். அப்போ தான் எனக்கு இவரை ரொம்பவே பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறமா தான் இவரை பற்றி நான் விசாரிக்கவும் ஆரம்பித்தேன். எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவரை ஃபன்னியாகவும் பேசுவார், ரொம்ப ஜாலியான டைப்பும் கூட அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி இருந்துட்டு சோழனை பற்றி ரொம்பவே பெருமையாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் டி சோழா நீ இப்படியெல்லாம் மாடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சோழனே பேசிக்கிட்டு இருக்காரு. காயத்ரி ப்ளீஸ் கையை விடுறியா, கொஞ்சம் வெளியில் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி போயிட்டு உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி இருந்துட்டு சோழனை வெளியே விட்டுறாங்க. அதுக்கு அடுத்ததான் இது எங்கேயும் போய் தப்பாக முடியும் போல இருக்கு. நான் ஒரு மாதிரி கெஸ் பண்ணி இந்த பொண்ணு கூட பேச ஆரம்பித்தேன். இந்த பொண்ணு என்னன்னா லவ் அது இதுன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கு. இதெல்லாம் நமக்கு வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இவ வேறு திரும்ப ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஏய் சோழா இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் இங்கே நிற்காதுரா, கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. காயத்ரி திரும்ப ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோழன் வந்து எடுக்கிறதே இல்லை. அதுக்கு அடுத்ததான் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பல்லவன் இருந்துட்டு ஆனால் பாக்ஸில் இன்னொரு ஆம்லேட் இருக்குல்ல, அதை நான் எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே இல்லைடா அது சோழனுக்காக வச்சுருக்கேன், எப்படி இருந்தாலும் அவன் வீட்டுக்கு வந்து தானே சாப்பிடுவான், அவங்க தான் பர்த்டே அது இதுன்னு சொல்லிட்டு வெளியில் போனாங்களே, அவங்க அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இல்லைப்பா அவங்க அங்கே போய் சாப்பிட மாட்டான், அப்படியே சாப்பிட்டாலையும் திரும்ப வீட்டுக்கு வந்து பசிக்குது சாப்பாடு போடுங்கன்னு சொல்லுவான். அதனால தான் அவனுக்கானது அவங்ககிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு வந்து சொல்லிடுறாங்க. வேணா என்னோட ஆம்லேட்டை நீ எடுத்துக்கோ, இல்லை நான் பரவாயில்ல இருக்கட்டும், சரி பாதியாவது எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாதியே பிச்சு கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம சோழன் வந்து நிற்கிறாங்க. சோழனை பார்த்த உடனே நிலாலா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன பர்த்டே பார்ட்டின்னு சொன்னேன், ஆனால் இப்போ தட்டில் சாப்பாடு போட சொல்கிறேன், ஏன் அங்கே சாப்பாடு போடலையே, என்ன சாப்பாடு போட்டாங்க, நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். எனக்காக வீட்டில் ஒரு ஷிஃப் இருக்காங்க, அவங்க ரொம்பவே சூப்பராக சமைப்பாங்க, எனக்கு இந்த சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டு கேட்க மட்டும் சாப்பிட்டுட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சோழன் எழுந்துட்டு சாப்பிட்ற போது எல்லாருமே சோழனவே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன எல்லாரும் என்னவே பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். இல்லையே நீ ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற போல இருக்கு, ஏதாவது அங்கே பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லையோ, அப்புறம் எதுக்கு அந்த பொண்ணு திரும்ப ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கு, நீ எடுக்காமல் இருக்கு, நீ எல்லாம் எடுக்காமல் இருந்த ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே சாப்பிடும் போது ஃபோன் பேசக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க, அதனால தான் நான் ஃபோனை அட்டன் பண்ணல, நீ வேலையை பார்த்துட்டு சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்துதான் நம்ம காயத்ரி இருந்துட்டோம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் தான் இவர்கிட்ட லவ்வாக சொன்னேன், இவர் தான் என்னுடைய லவ்வர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணுது. இதை எல்லாத்தையும் நினச்சி பார்த்த உடனே அண்ணன் கொஞ்சம் அந்த பொரியலை கொஞ்சம் வையன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னடா நினப்பில் சாப்பிட்டுட்டு இருக்க, நான் பொரியலே செய்யலடா அப்படின்ற மாதிரி இந்த சேரின்னா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, சரிண்ணே ஆம்லேட்டாச்சும் ஒன்று கொடு, ஆம்லேட் இருந்தது ஒன்று தான், அதையும் நீ போட்டுக்கிட்ட அப்புறம் என்னடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நிலா இருந்துட்டு சோழனவே பார்த்துட்ருக்காங்க. என்ன ஆளே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் ஒரு பக்கம் ரொம்பவே கன்ஃபியூஸில் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் இருந்துட்டு நம்ம பல்லவன் இருந்து சேனனை போய் கட்டி பிடிக்கிறாங்க. என்னடா மார்க் அது கம்மியாக எடுத்துட்டியா, அதனால தான் வந்து என்னை கட்டி பிடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஏதோ பாசமாக உன்னை கட்டி பிடிச்சா
"நீ என்னடான்னா இப்படியெல்லாம் பேசுற? போனேன்" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிலாவுக்கு ஃபோன் வருது. திவ்யா இருந்துட்டு, "இன்னும் கிளம்பலையா நிலா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அவ்வளோதான் நான் ரெடி ஆயிட்டேன், கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, அ நடேசன் இருந்துட்டு எப்பவுமே வெளிய படுத்துட்டு இருப்பாரு. இப்போ உள்ள வந்து படுத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, ரொம்ப நேரமா தூங்கிட்டு இருக்காரு. இருமிட்டு வேற இருக்காரு. ஒருவேளை உடம்பு சரியில்லாம இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சந்தேகப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சோழன் இருந்துட்டு, "அண்ணே என்னண்ணே எப்ப பாரு இதையே சமைச்சிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணவும், நிலா இருந்துட்டு, "வேணும்னா நீங்க வந்து சமைக்க வேண்டியதுதானே?" "அம்மாடியோ! இவ இருக்கான்னு தெரியாம போச்சே!" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஆஃபீஸ்ல வந்து ஃபோன் மேல ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நிலா பேசலான்னு சொல்லிட்டு போறாங்க. நடேசன் இருமிக்கிட்டே இருக்கிறதுனால, இவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லன்னு தான் நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா போயிட்டு தொட்டு பார்க்குறாங்க. "அண்ணே இங்க கொஞ்சம் வாங்களேன். இவருக்கு பாருங்க ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா சேரன் இருந்துட்டு, "அப்பா உடம்பு ரொம்ப முடியாம இருக்கு. வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா. முதல்ல போய் அவங்கவங்க வேலைய பாருங்க" அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. அதுக்கு அடுத்ததா, "அண்ணா இவரு என்னண்ணா இப்படி இருக்காரு? வீட்ல டேப்லெட் இருக்கா?" "இருக்குப்பா நான் எடுத்துட்டு வரேன் இரு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் இருந்துட்டு டேப்லெட்ல எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. நிலா இருந்துட்டு ஆஃபீஸ் போறதுக்காக கிளம்பிட்டு இருக்கும்போது, கஞ்சி காய்ச்சி அதுக்கு அடுத்ததா தண்ணி, டேப்லெட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. நம்ம நடேசன எழுப்பி, "அங்கிள் இதெல்லாம் சாப்பிட்டுக்கோங்க. நான் பார்த்துக்கிறேம்மா. நீ போம்மா" அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. சோழன் இருந்துட்டு, "ஆமா அவர் தான் கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாருன்னு தெரியுதுல்ல. அப்புறம் எதுக்காக திரும்ப திரும்ப அவர்கிட்ட நீங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கீங்க? அதுக்காக வீட்ல ஒருத்தர் இப்படி இருப்பாங்க. நம்ம அப்படியே விட்டுட்டு போக முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிறாங்க. அதுக்கு அடுத்ததா பாண்டிகிட்ட சோழன் இருந்துட்டு, "வானதி இந்த மாரிலாம் கவனிக்கணும்னு நீ எதிர்பார்க்கவே பார்க்காத. நீ அப்படியே இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு, உன்கிட்ட சண்டை போட தான் வழிய பார்க்கும். நீ தான் எல்லாத்துக்கும் ரெடியா டேப்லெட் வாங்கி வச்சிருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து பாண்டிகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "உன்னை யாராச்சும் கேட்டாங்களா? நீ கேட்கலடா. சொல்ல வேண்டியது இந்த அண்ணனோட கடமை" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிறாங்க. அதுக்கு அடுத்து தான் நடேசனும் டேப்லெட்ட போட்டு அவரு பாட்டுக்கு தூங்கிறாரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப சேரன வந்து எல்லாருமே கலாய்க்கிறாங்க. ஏன்னா, அவங்க பேசுறது நம்ப சந்தையோட பாஷையில பேசிக்கிட்டு இருக்காங்க. உருளைக்கிழங்குக்கு அவங்க மீனிங்ல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன போற போக்க பார்த்தா எங்களுக்கு வ சப்பாத்தியும், உருளைக்கிழங்கு குருமாவும் அந்த மாரி தான் கிடைக்கும் போல இருக்கே! அப்படின்ற மாரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, "அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடைக்காது. நான் பார்த்துக்கிறேன். எல்லாருமே சேர்ந்து என்ன ஓட்ட ஆரம்பிக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நிலா இருந்துட்டு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சோழனும் ஒரு பக்கம் கிளம்பிட்டாங்க. சவாரி ஓட்டிட்டு போயிட்டுருக்காங்க. நான் வீட விக்கலான்னு பார்த்தா, நான் வாங்குனத விட ரேட் கம்மியா தான் கேட்குறாங்க. ஆனா, நான் வாங்குனது எவ்வளோக்கு வாங்குனேன்னு தெரியுமா? அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாண்ணே, எல்லாம் விக்கும்போது ஈஸியா வித்துட்டு போயிடுறாங்க. ஆனா, நம்ம ஒரு பொருள வாங்கணும்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்குறோங்க. யாருமே அத மதிக்கிறதே இல்லண்ணே அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "நீ எப்பப்பா கார் வாங்கி சொந்தமா டிராவல்ஸ் வைக்கலான்னு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "பணம் தானே இல்ல. அதுக்கு தானே முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் காயத்ரி வந்து சோழனுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோழன் இருந்துட்டு காயத்ரிய அவாய்ட் பண்றாங்க. காயத்ரி ரொம்பவே அப்செட் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.